அப்பர் சுந்தர் சம்பந்தர் பாடலில் இடம்பெற்ற திருத்தலமான வேதாரண்யம் சிவன் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இங்கே உள்ள மூலவர் பார்த்தீங்கன்னா திருமறைக்காடரும் தாயார் வேதநாயகி அம்மையாரும் இருக்கிறாங்க. கோயிலை பார்த்தாவே தெரியுது ரொம்ப பழமையான கோயில். சோழர் காலத்தில் இது கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப பழமையான ஒரு கோயில் தான் இது. ஒரு எலி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட விளக்கை நல்லா எரியும்படி தோண்டி விட்டுருக்குது. அந்த எலிக்கு பார்த்தீங்கன்னா இறைவன் மறுபிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கும்படி இறைவன் ஆணையிட்ட திருத்தலமும் இந்த தலம் தான். சூப்பராக இருக்குது பாருங்க. வாத்து லக்ஷி அந்த பேக் அப்படி என்ன சாப்பிடுது? தண்ணி குடிக்குதா? போங்க சாமி கும்பிட உள்ள போங்க, உள்ள போங்க. ஒருத்தவங்க வாங்கினாலும் இன்னொருத்தவங்க கேட்குறாங்க. அழகா இருக்கு. கடிச்சிருமா? கொத்துமா? கொத்துது காலை கொத்துது பாரு. இந்த பொரி எல்லாம் வாங்கிட்டு வந்து போடுவாங்க. திருவாரூர் தேரழகு, மண்ணை மதிலழகு, அதே மாதிரி வேதாரண்யம் விளக்கழகு. கோயிலுக்குள்ளே அந்த சாமியோட கருவறைக்கு போகிறது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஆர்ச் மாதிரி வச்சு அதில் நிறைய அகல் விளக்குகளை ஏற்றுற மாதிரியான அமைப்பு வச்சுருக்குறாங்க. அது ஏற்றி பார்க்கும்போது அவ்வளோ கண்ணுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அது பார்க்கும் போதே தெரியுது. அது எல்லா நாட்களுக்கும் ஏற்ற மாட்டாங்களாம். ஆடி அமாவாசை, தை அமாவாசை அந்த மாதிரி சிறப்பான நாட்களில் மட்டும்தான் அந்த விளக்கு ஏற்றுவாங்களாம். உள்ள சாமியோட கருவறையும் பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்குது. அகல் விளக்கு வெளிச்சத்தில் மட்டும்தான் சாமியை பார்க்குற மாதிரி இன்னமே அந்த ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அது. இங்கே தல விருட்சகமான வன்னிய மரமும் புன்னை மரமும் இங்கே இந்த கோயிலில் இருக்குது. ஸ்ட்ரிக்ட்லி ஆர்டருங்க. உள்ளே கேமரா அலோடே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வேதாரண்ய விளக்கழகை என்னால் உங்களுக்கு காட்ட முடியல. அந்த பிக்சர் கூட எங்கேயுமே கிடைக்கலங்க. உள்ளே கேமரா அலோடே கிடையாதுன்ட்டாங்க. இந்து சமய வேதங்களான ரிக், யசூர், சாம, அதர்வன 4 வேதங்களும் என்ன பண்ணியிருக்கு, மனித உருவம் கொண்டு இங்கே உள்ள சிவபெருமானை வழிபட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கலியுகம் தொடங்கிடுச்சு. அந்த காலகட்டத்தில் இந்த 4 வேதங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சிவபெருமானை நீங்கள் கைலாயம் போயிருங்க, இங்கே இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி இத்திருத்தலத்தோட கதவை மூடிட்டாங்க. ரொம்ப நாள் மூடப்பட்ட கதவு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் தேவாரம் பாடி திறந்ததாக கதை சொல்லப்படுகிறது. இந்த ஊரில் ஒரு புண்ணிய தீர்த்தம்னு இருக்குது. அந்த புண்ணிய தீர்த்தம் சொல்லக்கூடிய வேத தீர்த்தம் சொல்லுவாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். நாங்கள் அதை பார்க்கறதுக்கு நாங்கள் போகிறோம். அதை அப்புறம் கடைசியாக காட்டுறேன். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள்லாம் இருக்குது. அந்த கல்வெட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 98 கல்வெட்டுகள் சோழர் கால கல்வெட்டுகளில் குறிக்கிறது. அதுக்கப்புறமா 2 கல்வெட்டுகளை விஜயநகர பேரரசு கால கல்வெட்டுகளை குறிக்குது. அதுக்கப்புறமா ஒரே ஒரு கல்வெட்டு மராட்டிய கால கல்வெட்டுகளையும் குறிக்குது. இந்த கோயிலுடைய செவர்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். பக்கத்தில் போய் பார்த்திங்கன்னா நிறைய ஒவ்வொரு கல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு ஓவியங்கள் அதில் வரைஞ்சிருக்கிறாங்க. மீன், யானை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓவியங்கள் அதில் போய் கிட்ட போய் பார்த்திங்கன்னா கூர்ந்து கவனித்தோம்னா தெரியுது. இதெல்லாம் திருநாவுக்கரசர் அவர் பாடிய பாடல்கள்லாம் அங்கே வச்சுருக்குறாங்க. கோயிலை சுற்றி வர்றதுக்கு சிமெண்ட் தளம் போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நடுவில் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கங்க. அதில் நடந்து வந்தால் கால் சுடவே இல்லை, நல்லா இருந்தது. இப்போ நாங்கள் வேதாரண்யம் எதுக்கு வந்திருக்கோம்னா, எங்கள் நாத்தனார் ஊர் தான் அந்த வேதாரண்யம். அவங்கள பார்க்க தான் இங்கே வந்திருக்கிறோம்.
இது வந்து எங்கள் நாத்தனார் வீட்டு நாயே. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அருகம்புல் மட்டும் சாப்பிடுமா, வேறு எதுவுமே சாப்பிடாதாங்க. வீட்டு பக்கமே வராதான். வீட்டு பக்கம் நான்வெஜ் சமைச்சா கூட வீட்டு பக்கமே வராதான். அந்த மாதிரி அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருக்குமா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நாய்களும் இப்படி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் போடுனது சண்டே அப்படின்னாலும் இப்போ நான்வெஜ் சாப்பிட்டு கிளம்பிருச்சு. ஸோ வந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய நாய் புல்லாக சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அது வயிறு சரியில்லைன்னா புல் சாப்பிடணும்னு நினச்சேன். ஆனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து நாய்கள் வந்து விரதம் இருக்குங்கிறது எனக்கு ஆச்சரியமாக வந்து ஃபஸ்ட் டைம் இது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொரு குட்டி நாய்க்குட்டி ஒன்று இருந்தது. அது வந்து இன்னும் அந்த விரதம்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணல இருக்கு. என் மகளுக்கு எங்கே போனாலும் நாய்க்குட்டி ஒன்று கிடச்சிருதுங்க. அது அப்படியே சூப்பராக, அது பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி இல்லை நரி மாதிரி இருந்துச்சு. அதோட விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம போன சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா அகத்தியர், வசிடர், கௌதமர், விஸ்வாமித்தர், நாரதர், மாந்தாதா, முசுகுந்த சக்கரவர்த்தி, அப்புறம் ஸ்ரீராமர் இவங்களாம் வந்து வழிபட்டதாக சொல்கிறாங்க. அப்படி வந்த வழிபட்டவங்களில் ராமரும் ஒருத்தர் இல்லை. அவர் வந்து இங்கே வந்தப்போ அவரோட நினைவாக வந்து இங்கே வந்து ஒரு ராமர் பாதம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ராமர் பாதத்தை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இது இப்போ நம்ம பார்க்குற இடங்கள் எல்லாமே உப்புலங்க, உப்பு தயார் பண்ணுற இடம் தான் இது. பக்கத்துலேயே கடல் இருக்குல்ல, நமக்கு அந்த கடல் நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு ராமர் பாதம் இருக்குது. அந்த ராமர் பாதத்தை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். உப்புலாம் அப்படின்னா நேச்சுரலாகவே வந்து நம்ம கடல் தண்ணியை வந்து பாத்தியாக கட்டி வச்சுட்டு அப்படியே நிறுத்தி வச்சுருவாங்க. அது வெயில் பழப்பட காஞ்சி அதுலேயும் தான் நமக்கு வந்து நம்ம சமையல் உப்பு வந்து தயார் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்காங்க. அந்த இடம்லாம் உப்பளம் சொல்கிறது. இதுதான் ஸ்ரீராமர் வந்த இடம். அவரோட நினைவாக வந்து இங்கே ஒரு ராமர் பாதம் இருக்குது. இது ஒரு பெரிய காடுங்க இது. அதனால தான் இது வந்து திருமறை காடு அப்படிங்கிற பேர் வந்து இந்த வேதாரண்யத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. இது வந்து இந்த காடு தான் அது, பெரிய காடு. இங்கே வந்து நிறைய குரங்கு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மான் நிறைய இருக்குங்கிறாங்க அந்த இடத்துல. நான் 2 மான் பார்த்தேன். இப்போ மேலே வந்து நம்ம ஏறி போகிறோம். மேலே தான் வந்து ஸ்ரீராமருடைய பாதம் வந்து வச்சுருக்குறாங்க. இதுதான் அந்த ராமர் பாதம். இங்கேருந்து பார்த்தா ஃபுல் காடும் தெரியுதுங்க. எவ்வளோ தூரம் தெரியுது, பெரிய காடு இது. இதில் சைடில் அங்கே ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, அந்த பில்டிங் மேலே ஏறி பார்த்தா இன்னும் நல்லா ஃபுல் காடுமே நல்லா தெரியும். பிரிட்டிஷ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு வந்து உப்பு வரி அப்படி விதிச்சிருக்கிறாங்க. அதை எதிர்த்து தான் வந்து நம்ம காந்தியடிகள் வந்து தண்டியில் உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் வந்து நடத்தினாங்க. அதே டைமில் 1930 ஏப்ரல் 13 ராஜாஜி தலைமையில் வந்து வேதாரண்யத்துலேயும் உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் வந்து நடைபெற்றிருக்குது. குரங்குகள் எல்லாம் அப்படியே ரோட்டில் வரிசையாக நின்றுட்டு இருப்பாங்க. போகிறவங்க ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் போடலான்னு சொல்லிட்டு போட்டேன். அவ்வளோ குரங்கு இருந்தது. இந்த தடவை குரங்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. போன தடவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ குரங்கு வாழைப்பழத்துக்கு வந்து அடிச்சுக்கு நின்றுச்சு. இந்த தடவை என்ன தெரியல, குரங்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மான்களும் இருக்குது. நான் வந்து 2 மான் பார்த்தேன். புள்ளி மான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2 மான்கள் வந்து பார்த்தேன். அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா, அது வந்து லைட் ஹவுஸ். அதில் இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஏறணும். ஒரு 10 ஃப்ளோருக்கு மேலே நல்லா பயங்கர உயரங்க. ஏற முடியாது. எனக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிடுச்சு லாஸ்ட் டைமே. அதனால இந்த தடவை ஏறலை. எல்லாம் சாப்பிட்டு வேறு வந்திருந்தோமா, யாருமே அங்கே அந்த சைட் போகலை. இது பார்த்திங்கன்னா கோடியக்கரை, நம்ம வந்திருக்க இடம் கோடியக்கரை. இங்கே தான் வந்து திதி கொடுப்பாங்களே, நான் சொன்னேன்ல புண்ணிய தீர்த்தம் இருக்குன்னு, இதுதான் வேத தீர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லோரும் திதி கொடுக்க வருவாங்க. இது வந்து நண்டு பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டிருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்லாம் வந்து இறங்குது. அதில் மீன், இறால் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. நம்ம பிடிச்சிட்டு கூட வர்றதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். நாங்கள் நம்ம போகிற டைமில் பிடிச்சி வந்தாங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம். இந்த கடற்கரையில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சூரிய உதயமும் சூரிய மறைவும் ஒரே இடத்துல நின்று நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சைட்லேருந்து சூரியன் உதயமாகி அங்கே பக்கத்துலேயே மறையிற இடம் வந்து நமக்கு வந்து தெரியும். அந்த இடம் வந்து கேர்வாக இருக்கும் பொருக்கு. அதனால் நம்ம சூரிய உதயமும் சூரிய மறையிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய அற்புதம் இந்த கோடியக்கரைக்கு இருக்குது. ஸோ இதுக்கு நேராக இருக்கிறது தான் வந்து ஸ்ரீலங்காவாம். அதனால் வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் கேர்வாக இருக்கும் பொருக்கு. அதனால் சூரிய உதயமும் இந்த லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா, சூரியன் மறைவு வந்து ரைட் சைடில் இருக்குது.
நானும் இந்த பேர்ட்ஸ்லாம் வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு நானும் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கேன். அது உள்ளே போயிட்டே இருக்கு. என்னை பார்த்துட்டு நான் வர வர அதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டே இருக்குது. தூரமாக ஒரு கப்பல் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பக்கம் தான் ஸ்ரீலங்கா இருக்கான். இப்போ நாங்கள் வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock ஈவினிங் டைம் தான் நாங்கள் வந்திருக்கோம். காலையில் பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் இந்த பக்கம் இருக்குமா, அங்கேருந்து நமக்கு தெரியுமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் இப்போ 4 o'clock வந்திருக்கோமா, சூரிய மறைவு வந்து இந்த பக்கம் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம ரைட் சைட் பக்கம் நம்ம முதல்ல போனது லெஃப்ட் சைட் பக்கம் கோடியக்கரை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துமா இதான் வந்து பறவைகள் வந்துலாம் வந்து உட்காந்துருக்கோம். அந்த இடத்துக்கு நம்ம பறவைகள் பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ போன டைம் வரும்போது பெருசாக இல்லை, பெரிய பெரிய நாரைகள்லாம் வருமா முன்னாடிலாம். இப்போ வந்து ஒரே ஒரு நாரை மட்டும் தான் இருந்தது, அந்த பெரிய நாரை. என்னால் வீடியோவில் ஜூம் பண்ணி காட்ட முடியலை. அதனால் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துருக்கிறேன். இந்த தூரமாக தெரியுதுங்க, அங்கே வந்து உட்காந்துருக்குமா அந்த பறவைகள்லாம். ஸோ நிறைய குட்டி குட்டி பறவைகள் நிறைய இருந்தது, பெரிய பறவைகள் ரொம்ப இல்லை. அதுவும் நமக்கு தூரமாக தான் உட்காந்துருக்கு, நம்ம கிட்ட போய் பார்க்க முடியாது. நம்ம ஜூம் பண்ணி எதுவும் வீடியோஸ் ஃபோட்டோஸ் அப்படி தான் பார்த்துக்கலாம். ஸோ 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துருக்கேன். பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, மூட்டை மூட்டமாக அப்படி தார்பாயெல்லாம் போட்டு மூட்டை போட்டிருக்காங்களா, அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க, உப்பு தான். உப்பு அங்கே உப்பளத்துலேருந்து உப்பு எடுத்தாந்து இந்த மாதிரி நல்லா மூட்டை போட்டு வச்சுருக்குறாங்க. இதுலேருந்து தான் நமக்கு வந்து சமையல் உப்புக்கெல்லாம் கிடைக்கிது. இங்கே உப்பும் நம்ம மூட்டையில் கிடைக்குதுங்க, நம்ம உப்பு வேணால் கூட இங்கே வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, வேதாரண்யம் பயணம் இதோடு முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரே வீடியோஸ் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.